அமரர் திரு சந்தியா மார்ட்டின் டயஸ், முன்னை நாள் அதிபர், கொத்தனி பாடசாலைகளின் முதல்வர், மன்னார் கோட்ட கல்வி அதிகாரி என கல்வி புலத்தில் பன்முக ஆளுமையோடு தனது பணிவாழ்வை நிறைவாக பணி செய்து பேசாலை கல்வி சமூகத்தின் மத்தியில் பெரும் மதிப்பை பெற்றிருந்த ஒரு மாண்புமிகு பணியாளர். பேசாலை கல்வி வரலாற்றில் 1951ஆம் ஆண்டில் ஆண்களுக்கென தனியான ஒரு பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு பத்திமா ஆண்கள் பாடசாலை என்ற பெயரோடு இயங்கிய போது அதில் 3வது மாணவனாக தன்னை இணைத்து கொண்டு பத்திமா அன்னையின் மடியில் தவழ்ந்த அவர் பின்னாளில் 1991இல் அதன் அதிபராக கடமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தனது அதிபர் பதவி காலத்தில் 1994ஆம் ஆண்டில் பாடசாலையில் முதலாவது இரட்டை மாடி கட்டிடத்தையும் உயர்தரத்தில் விஞ்ஞான பிரிவையும் ஆரம்பித்து இக்கல்லூரியை 1AB தர உயர்வு நிலைக்கு கொண்டுவர அரும்பாடுபட்டவர். பத்திமா மத்திய மகாவித்தியாலயத்தின் 5 வருட பணிக்காலத்தில் கல்வி, கலை, விளையாட்டு மற்றும் ஏனைய இணை பாடவிதான செயற்பாடுகளில் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நன்கு ஊக்குவித்து பல சாதனைகளை பெற வழிகாட்டியாய் இருந்தவர். தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நன்கு புலமையும் பாண்டித்தியமும் பெற்று தனக்கென ஒரு வழியை அமைத்து கொண்டு சிறந்த கல்விமானாகவும் சமூக சேவகனாகவும் தன்னை அடையாளம் காட்டி சிறப்புடன் வாழ்ந்த அன்னாரின் வாழ்வும் பணியும் பேசாலை கல்வி சமூகத்தால் என்றென்றும் மறக்கப்பட முடியாத ஒரு நிகழ்வாக அமைகின்றது. இருபத்தி 7/6/1939 பிறந்து 8/2/2025 அன்று அமரரான திரு சந்தியா மார்ட்டின் டயஸ் அவர்களுக்கு 9/2/2025 அன்று பேசாலை மன் பத்திமா மத்திய மகாவித்தியாலய கல்வி சமூகத்தினரால் இவருக்கு அஞ்சலி கூட்டம் நடாத்தப்பட்டு அவருடைய சேவைக்கான மதிப்பு அளிக்கப்பட்டது மிகவும் வரவேற்கத்தக்கது.
அன்னாரின் ஆன்மா இறைவனின் இன்பச் சந்நிதியில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அவருக்காக வேண்டுதல் செய்வோம்.